வணக்கம். இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை ஆழமா பார்க்க போறோம். அது கல்லாமை. பொதுவா இதை நாம படிப்பறிவின்மை அப்படின்னு நினைப்போம். ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடி நாம பார்த்த கல்வி அதிகாரத்தோட சேர்த்து பார்க்கும்போது இதுக்கு வேற ஒரு அர்த்தம் வருது போல தோணுது. சரிதான். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேச போறோம். இது வெறும் கத்துக்காம இருக்கிறது மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. கல்விய படிச்சுட்டு கல்லாமைய பாக்கும்போது அதோட அர்த்தம் இன்னும் ஆழமா தெரியுது. அது வெறுமனே தெரியாத நிலை அப்படிங்கறத தாண்டி கல்வி அதிகாரத்துல சொன்ன விஷயங்களோட முக்கியத்துவத்தை உணராம இல்லனா அதன்படி நடக்காம இருக்கிறதோட விளைவுனும் இத பார்க்கலாம். ஓஹோ. இது ஒரு சின்ன வித்தியாசம்னாலும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்போ கல்வி அதிகாரம் என்ன சொல்லுச்சுன்னு முதல்ல ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? அதோட முக்கியமான கருத்து, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது கத்துக்க வேண்டியதை நல்லா கத்துக்கணும், கத்துக்கிட்ட மாதிரி நடக்கணும். இதுதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் எப்படி சொல்றது, அதுதான் அழித்தலமே. கல்விங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது இல்ல, அது ஒரு செயல்பாடு. கத்துக்கிட்டு அதை உள்வாங்கி அதன்படி வாழ்றது. இந்த முழுமையான விஷயத்த ஒருத்தர் செய்ய தவறும்போது இல்ல அதுல ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கும்போது அந்த நிலைதான் கல்லாமைன்னு இங்க நாம யோசிக்க முடியுது. இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. அப்படின்னா இந்த கல்லாமைங்கிறது ஸ்கூலுக்கு போகாதது, புக்ஸ் படிக்காதது அப்படிங்கறத விட கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை, அந்த அறிவை வாழ்க்கையில பயன்படுத்த தவறதும் இதுல அடங்குமா? ஆமா. அந்த நிற்க அதற்கு தகங்கிற கட்டளையை மீறுறதும் ஒரு வகை கல்லாமைன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமா, அந்த பார்வைக்கே இங்க நல்ல இடம் இருக்கு. இப்ப பாருங்க, கல்லாமை அதிகாரத்துல இருக்க குறள் எல்லாம் கத்துக்காதவனோட நிலைய ரொம்ப பலவீனமா சொல்லும். சில சமயம் பயனில்லாத நிலத்தோட ஒப்பிடுவாங்க, இல்ல கண்ணிருந்தும் பார்க்க முடியாத மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஆனா இதோட ஆழம் என்னன்னா, ஒருத்தர் நல்ல விஷயங்களை கத்துக்கிட்ட பிறகும் அந்த அறிவுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வாழ்க்கைய, தன்னோட செயலை மாத்திக்கலன்னா அவரும் ஒரு வகையில கல்லாதவர் மாதிரி தான் சொல்றதுக்கும் இங்க இடம் இருக்கு. அப்போ அறிவுக்கும் செயலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப், அந்த இடைவெளி தான் இங்க பெரிய பிரச்சனையா? அதுதான் முக்கிய பிரச்சனை. ஆமா, நடைமுறைக்கு வராத அறிவு ஒரு வகையில பயனற்றதுங்கிற மாதிரி. அப்போ கல்வி ஒரு இலக்குன்னு வச்சுக்கிட்டா, அதாவது கத்துக்கிட்டு அதன்படி வாழ்றது, கல்லாமைங்கிறது அந்த இலக்க அடைய முடியாம போறதா, இல்ல அந்த இலக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறதா? நல்ல கேள்வி. ஒரு பெரிய படமா பார்த்தோம்னா அதிகாரம் 40, அதாவது கல்வி, ஒரு உயர்ந்த இலக்க காட்டுது. அந்த இலக்க அடைய தவறும்போது இல்ல அந்த முயற்சியை கைவிடும்போது ஏற்படுற ஒரு வெற்றிடம், ஒரு நெகட்டிவ் விளைவு, அத பத்தி பேசுறது தான் அதிகாரம் 41, கல்லாமைன்னு புரிஞ்சுக்கலாம். இது கல்லாமைன்னு அறியாமைன்னு சின்ன வட்டத்துக்குள்ள நிக்காம கத்துக்கிட்டும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதோட ஆபத்தையும் நமக்கு சொல்லுது. அப்போ இது உண்மையிலே ஒரு புது வெளிச்சம் தருது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வள்ளுவர் பார்வையில வெறும் ஏட்டு படிப்பு மட்டும் போதாது. ஆமா. படிச்சத வாழ்க்கையில கொண்டு வரதுல தான் கல்வியோட முழு அர்த்தமே இருக்கு. அத செய்யலன்னா அதுவும் ஒரு வகையில கல்லாம தான். இது நம்ம கல்வி பத்தி யோசிக்கிற விதத்தை மாத்துது இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா. இந்த கோணம் கல்வியோட நோக்கத்தை பத்தின நம்ம புரிதலை ஆழமாக்குது. இது வெறும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது இல்ல, நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஒரு நல்ல மனுஷனா வாழ்றது, இது எல்லாமே கல்வியோட ஒரு பகுதி தானே இது சொல்லுது. கல்லாமைங்கிறது அந்த பயணத்துல வர்ற ஒரு தடங்கல் மாதிரி, இல்லனா ஒரு திசை மாற்றம் மாதிரி. சரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இங்க கல்லாமைய கல்வி காட்டின பாதையில போகாம இருக்கிறதோட நேரடி விளைவா பார்க்கலாம். ஆமா. வெறும் அறியாமைங்கிறத தாண்டி கத்துக்கிட்டும் செயல்படாம இருக்கிறோட ஆபத்தையும் இது சொல்லுது. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உண்மையான கல்விங்கிறது வெறும் அறிவு சேர்க்கறதோட முடிஞ்சிருதா, இல்ல அந்த அறிவை வச்சு நம்ம எப்படி வாழ்றோங்கிறதுல தான் அதோட முழு அர்த்தமும் இருக்காம்? ஆமா, இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியோட நீங்க இந்த அதிகாரத்தை மறுபடியும் படிக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பல புதிய விஷயங்கள் தெரிய வரலாம். நீங்களே தொடர்ந்து யோசிக்க இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்.